بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان بالدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினியவர்களே, காலையிலிருந்து நடைபெற்ற ஃபிக்ஹு ரத்தில் முகாலிஃப், மாற்று கருத்துடையோருக்கு மறுப்பு சொல்வதில் மார்க்கம் சொல்லுகிற வழிமுறைகள் என்கிற தலைப்பில் சில அடிப்படையான விஷயங்களை பார்த்தோம். சற்றேறக்குறைய ஒரு 30 பக்கங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். சரிபாதி முடிச்சிட்டோம். அடுத்து சரிபாதி இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே ஷேக் அவர்கள் சொன்னதையே இன்னும் கொஞ்சம் கூடுதல் படுத்தி சொல்லக்கூடிய காரணத்தினால நம்ம அந்த விஷயங்களை தவிர்த்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய பகுதிகளை மட்டும் சுருக்கமா பார்த்துருவோம். இப்போது ஷேக் அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த பகுதி அஹம்மியத்து ரத் வ ஃபாயிதத்து. இப்ப எல்லா நிபந்தனைகளையும் உள்ளடக்கி யாரு மறுப்பு கொடுக்கணும், யாருக்கு மறுப்பு கொடுக்கணும், எதுக்கு மறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்படிதான் வந்துட்டோமா இல்லையா? என்னாச்சு, நீங்க எல்லாம் அமைதியா இருக்க பார்த்தா இன்னும் வரல போல இருக்க. திரும்ப நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இல்ல. அப்போ யாரு மறுப்பு கொடுக்கணும், யாருக்கு மறுப்பு கொடுக்கணும், எதுக்கு மறுப்பு கொடுக்கணும், எப்படி மறுப்பு கொடுக்கணும், நாளைத்தையும் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க வேண்டியது அப்ப என்னதான் இருக்கு? இப்ப இந்த மறுப்பு கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன? சரிதானே? இவ்வளவு பார்த்து எதுக்கு கொடுக்கணும்? எஸ், அதுல சில பயன்கள் இருக்கு. அது ஷேக் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயமாக ஷேக் அவர்கள் சொல்லுவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் என்று சொல்கிறானா இல்லையா? இந்த கடமை இதன் மூலம் என்ன செய்யப்படுது? நிறைவேற்றப்படுகிறது. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது வெறுமனே குத்பா பிரசங்கத்தின் மூலமாகவும் அல்லது நாம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்புகள் இதோடைய முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இதுவும் அதுல ஒரு பார்ட். அப்ப அதே போன்று அதுல உள்ள ஒரு முக்கியமான பகுதி என்ன? மறுப்பு கொடுக்க வேண்டியவர்களுக்கு மறுப்பு கொடுப்பதும் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு அம்சமாக அது கருதப்படுகிறது. இரண்டாவது என்ன? சத்தியத்தை எடுத்து எம்போது மார்க்கத்தினுடைய கடமை. அப்ப சத்தியத்தை எடுத்து வைப்பதுங்கிறது எதுவும் அடங்குது. அப்படிதானே? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் பண்ணாங்க, மார்க்கத்தை எத்தி வைத்தாங்க. அப்ப அது எல்லாமே எதுக்குள்ள நம்ம அந்த தலைப்பை சுருக்குகிறோம் என்றால் இத்ஹாருல் ஹக், சத்தியத்தை வெளிப்படுத்துதல். அப்ப நம்ம விவாதம் பண்ணி தர்க்கம் செய்து ஒரு விஷயத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலைகள் நம்மை அழைக்குமேயானால், நிர்பந்திக்குமேயானால், அப்ப அந்த நிர்பந்தத்திற்கு நாம் கட்டுப்பட்டு அந்த விவாதத்திலே பங்கு பெற்று அந்த எதிர்கருத்தை முறியடிப்பதுங்கிறது எதுல உள்ளது? இத்ஹாருல் ஹக், சத்தியத்தை வெளிப்படுத்துதல். மூன்றாவது என்ன? அசத்தியத்தை அழித்தல். சத்தியத்தை வெளிப்படுத்துவது, சத்தியத்தை எடுத்து சொல்வது எப்படி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமையோ அதே போன்றான கடமை அசத்தியத்தை தோலிருப்பதும் கடமை. அப்படிதானே? இதுலதான் நம்ம மன்ஹஜ் வித்தியாசப்படுறோம். இல்ல, நீங்க நல்ல நன்மையை மட்டும் சொல்லுங்க, தீமை தானாக அழிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய மன்ஹஜ் இது? தப்லீக் ஜமாத்துடைய மன்ஹஜ். ஒருத்தர் இப்படிதான் என்கிட்ட பேச வந்தார். என்ன எல்லாத்துக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருக்கோம் ஓரளவுக்கு. இப்படிதான் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். தப்லீக் ஜமாத்துல நம்ம நன்மையை மட்டும் சொன்னா போதும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். எப்படி? அது உங்களுக்கு சொன்ன உதாரணம். எனக்கு சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? எனக்கு சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? அதாவது பாத்ரூமுக்கு போகும்போது, கழிப்பறைக்கு போகும்போது செருப்பு போடாம போவாதன்னு சொல்லாத, செருப்பு போட்டுட்டு போங்கன்னு சொல்லுங்க. செருப்பு போட்டுட்டு போங்கன்னு சொன்னாலே அது எதுவும் ஆயிருமா? நான் சொன்னேன், கரெக்ட் தான். நான் செருப்பு போட்டுட்டு போங்கன்னு சொன்னா அவர் செருப்பு போடாமலும் போலான்னு நினைச்சிருவாரே அப்படின்னு அமைதியாக்காரு. செருப்பு, அதாவது அவர் என்ன சொன்னாரு, செருப்பு போடாம பாத்ரூம் போவாத அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லணுமா? நீங்க செருப்பு போட்டுட்டு போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ள என்ன மீனிங் இருக்கு? நான் சொன்னேன், செருப்பு போட்டுட்டு போங்கன்னு மட்டும் நான் சொன்னா செருப்பு போடாமலையும் போலான்னு அவர் நினைச்சிட்டாருன்னா என்ன செய்யறது? அந்த வஹாபிகள்ட்டு போயிட்டாரு அவர். சரியா? அப்ப அதனால நம்ம நன்மையான விஷயத்தை சொல்லுகிற அதே வேளையில என்ன செய்யணுமா? தீமையை தடுத்துதான் ஆகணும். உட்கார்ந்து கொண்டு குடிங்கள்னு சொல்ற அதே வேளையில நின்று கொண்டு குடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப நின்றுகிட்டு குடிக்கிறது ஹராமான்னு வந்துடாதீங்க. அப்ப ஹதீஸ் அதுல இருக்கு, அலி ரலியல்லாஹு ஹதீஸ்னு வந்துடாதீங்க. ரொம்ப ரேரான சந்தர்ப்பத்தில் உட்கார்ந்து குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்காத சந்தர்ப்பத்துல அது விதிவிலக்கு.
ஆனா நம்ம எந்த சுண்ணாவை நிலைநாட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அப்ப என்ன செய்யணுமா, அந்த சுண்ணாவுக்கு எதிரான விஷயங்களையும் சொல்லணும். இரவுல தூங்கும் போது ஒது செய்து விட்டு தூங்குங்கள் அப்படின்னு சொல்ற அதே வேளையில என்ன சொல்லணும், நம்ம ஒளி செய்யாம தூங்காதப்பா அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லணும். ரைட்? அப்ப அந்த மாதிரி சத்தியத்தை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற அதே வேளையில முஹிக்குல் பாத்தில் அசத்தியத்தை இல்லாமலாக்குதலும் நம்முடைய கடமை. அது இதன் மூலம் என்ன செய்யுது, நிறைவேற்றப்படுது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் வந்து 8வது அத்தியாயம் 8வது சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் 8வது சொல்லும்போது பாருங்க, லியுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில, சத்தியத்தை சத்தியப்படுத்துவதற்கு, சத்தியத்தை உண்மைப்படுத்துவதற்கும் அசத்தியத்தை அசத்தியப்படுத்துவதற்கும் தான். அப்ப ரெண்டுமே சொல்லப்படுது குர்ஆன்ல. சத்தியத்தை எடுத்து வைக்கிற அதே வேளையில அசத்தியத்தை என்ன செய்யணும், இல்லைன்னு சொல்லணும். உண்மையை உண்மைன்னு சொல்லணும், பொய்ய பொய்ன்னு சொல்லணும். சரியா? இது ஒண்ணு நடக்குது. அதே போன்ற என்ன 4வது பயன், கஷ்ஃபு ஷுபஹில் ஆரிவா, எடுத்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கிடைத்து விடுகிறது. இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் காலம் கடந்து இன்னும் அவருடைய உழைப்பு பேசப்படுகிறது என்றால் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் எடுத்து வைத்த ஆய்வு நூல்கள் தான். கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற பேர்ல ஒரு நூலை எழுதியிருக்கிறார். தவறான குற்றச்சாட்டுகளுக்கும் அதற்கு தக்க பதில்களும். இந்த புக் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் அவங்க எழுதிய புத்தகத்துல உள்ள ஒரு முக்கியமான புத்தகம் கஷ்ஃபு ஷுபஹாத், தவறான குற்றச்சாட்டுகளும் அதற்கு தக்க பதில்களும். நம்ம தமிழ்நாட்டின் ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அதை தர்ஜுமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மதீனா யூனிவர்சிட்டியில மாணவராக இருக்கும் காலத்திலேயே அவர் மொழியாக்கம் பண்ண நூல்களில் இது ரொம்ப முக்கியமானது. அதுல அவர் எல்லா விஷயத்தையும் இமாம் முஹம்மது அப்துல்லா கொண்டு வருவாங்க. அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடுறது, பாதுகாவல் தேடுறது, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திப்பது, எதெல்லாம் நம்ம ஊர்ல ஷிர்க் வைப்பதற்கு அவர்கள் வந்து காரணங்களாக எடுத்து சொல்லுவாங்களோ அந்த காரணங்கள் ரொம்ப காலமா சொல்லப்படுது. இங்கே எது சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. முன்னாடி முஹம்மது அப்துல்லாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது இங்கே என்ன இருந்துச்சு, அரபிய தீபகற்பத்திலும் இணை வைப்பினுடைய தட்பவெட்ப நிலைகள் தான் இருந்தன. அப்ப அதையெல்லாம் அவங்க தட்டி கேட்கும் போது, சுட்டி காட்டும் போது, எத்தி வைக்கும் போது அவர்கள் தங்களுடைய பிரச்சார பாதையில் எதெல்லாம் குற்றச்சாட்டுகளாக பெற்றார்களோ அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தொகுத்து அதற்கு அழகான பதில் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த புத்தகம் தான் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படின்னு, குற்றச்சாட்டுகளும் அதற்குண்டான பதில்களும். அதை நம்ம ஷேக் அழகான தலைப்புல போட்டிருந்தாங்க, தவறான குற்றச்சாட்டுகளும் அதற்கு தக்க பதில்களும் அப்படின்னு. சரியா? அப்ப அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான பதில்கள் கிடைச்சிருது. அடுத்து என்னது, உண்மையிலேயே விவாதம் செய்ய வருபவர் சத்தியத்தை தேடக்கூடியவராக இருந்தால் அவருக்கு அதுல என்ன கிடைச்சிருது, ஹிதாயத்து கிடைச்சிருது. அப்படிதானே? அவர் சத்தியத்தை தேடக்கூடிய ஒருத்தருக்கு எப்படிதான் அப்ப கிடைக்கும், இந்த மாதிரி அவரு மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேள்விகளாக அவர் கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கு மறுப்பு சொல்பவர் பதில் கொடுக்கும் போது அந்த ஹிதாயத்தை தேடுபவருக்கு ஹிதாயத்தும் கிடைச்சிருது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஏனைய இறை நம்பிக்கையர்களுக்கு இதன் மூலம் ஒரு உறுதி ஏற்படுத்துது. இதன் மூலம் என்ன ஏற்படுது, ஒரு உறுதி ஏற்படுது. இப்ப அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துவா கேட்கலாமா கேட்கக்கூடாதா, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பாதுகாவல் கேட்கலாமா கேட்கக்கூடாதா, கபர்களிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களிடத்திலே போய் நம்ம பிரார்த்தனை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்புது. அப்படின்னா ஆதாரபூர்வமாக அடுக்கடுக்கான வாதங்களை கொண்டு அது தவறு என்று நம்ம நிரூபிக்கும் போது ஆல்ரெடி அந்த கொள்கையில் இருப்பவர்களுக்கு என்ன ஆகுது, இன்னும் ஒரு உறுதி ஏற்படுது. அப்ப அந்த வகையில இது ஒரு பயனுக்குரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஷேக் அவர்கள் 29வது புத்தகத்திலே சுட்டி காட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், அர்ரது லா யுஆரிதுல் உல்ஃபா, மறுப்பு சொல்வதனால் மாத்திரமே யாரையும் எதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மறுப்பு சொல்லுதல் ஒரு காலம் என்ன செய்யாதுதா, அது வந்து அவரை எதிரியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை அது வந்து உருவாக்காது. ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅல்லஃப பைன குலூபிஹிம், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் இடையே அல்லாஹ் உல்ஃபத் என்கிற ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது சாதாரணமானதல்ல. எந்த அளவுக்கு அது பெரிய விஷயம்னா, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், இப்படி பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நபியை நீங்கள் செலவு செய்தாலும் அவர்களுடைய உள்ளங்களை என்ன செய்ய முடியாது, நீங்க ஒன்றிணைய வைக்க முடியாது. உள்ளங்களை ஒன்றிணைய வைப்பது என்பது சாதாரணமானதல்ல. அது அல்லாஹ் தான் என்ன செய்யணும். ஏன் கணவன் மனைவியாகவே இருந்தால் அல்லாஹ் அங்கே நீங்கள் சேர்ந்து மனமாக சேர்ந்து இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்தால் தான் இங்கே இருக்க முடியும் நம்ம. சரியா? அதனாலதான் சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் வந்திருந்த போதும் ஒருவரை ஒருவர் பயக்காமல் விரோதிக்காமல் அவர்களுக்கு இடையில சகோதரத்துவம் என்ன செஞ்சாங்க, நிலைநாட்டினார்கள். இதற்கு ஒரு சான்றாக ஷேக் அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஒரு கூற்றை கொண்டு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மஸ்அலாவில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவரோடு அவர் விவாதம் புரிகிறார். அப்போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன கூற்று வரலாற்றிலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு சொல், அலா இஸ்தகீமன் நகூன இஹ்வானா வ இன் லம் நத்தஃபிக் ஃபி மஸ்அலா, இந்த குறிப்பிட்ட மார்க்க விவகாரத்தில் நாம் ஒன்றுபடாவிட்டாலும் முஸ்லிம் என்கிற அடிப்படையில் நாம் ஒற்றுமையாக இருக்கலாம் தானே அப்படின்னு. ஏன்னா ஒரு மாற்று கருத்து சொன்ன உடனே எது என்ன ஆயிடுது, அது அதோட பிரிஞ்சிருது. எங்கேயாவது நீங்க விவாதம் பண்ண ரெண்டு தரப்பு ஒற்றுமையா இருந்து பார்த்திருக்கிறீங்களா? அது வந்து ரேர். உண்மையிலேயே அல்லாவை அதிகம் அஞ்சுபவர்கள் தான் என்ன செய்ய முடியும், அந்த கசப்பை எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க ஒன்னா இருக்க முடியும்.
அதே போன்று இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க சொன்னதாக ஒரு கூற்று வருகிறது. இப்படி இந்த ஹுராசான்ல நான் வந்து இஸ்ஹாக் அப்படிங்கிற அந்த அறிஞர் அவரோடு நான் தர்க்கம் செய்ததை போல நான் வேறு யாரோடும் தர்க்கம் செய்ததில்லை. இஸ்ஹாக் இப்னு ராகவை என்று நினைக்கிறேன். அவர் மிக பிரபல்யமான அறிஞர்களில் ஒருவர், இமாம் புகாரியினுடைய பிரதான ஆசிரியரில் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரியை தொகுப்பதற்கு காரணமாக இருந்தவர். சஹீஹுல் புகாரி இமாம் புகாரி தொகுப்பதற்கு காரணமே யாரு? இமாம் இஸ்ஹாக் இப்னு ராகவே. அவரு தான் இமாம் புகாரியை வந்து கீழ் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட நல்ல மனநாற்றல் இருக்கு, நீங்க ரொம்ப திறமையான ஆளா இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு ஹதீஸ் நூலை தொகுக்கணும் அப்படின்னு அவரு கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தான் இமாம் புகாரி என்ன செஞ்சாங்க, அந்த தொகுக்கும் பணியில் ஈடுபட்டு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த உலமாக்களாகவும் உலமாக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்துல அது இருக்குது. அன்னைக்கு அது வருவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் காரணம் என்றாலும் ஒரு வகையில யார் அங்க காரணமா இருந்திருக்கிறா? அந்த இஸ்ஹாக் இப்னு ராகவைங்கிற அந்த இஸ்ஹாக் இப்னு ராகவையோடு இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்றாங்க, நான் பலமுறை அவரோடு நான் தர்க்கம் செய்திருக்கிறேன். சரியா? ஆனாலும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டதில்லை. அந்த கருத்து வேறுபாடுகள்ங்கிறது கருத்துலதான் வேறுபாடை தவிர கருத்தாளர்களுக்கு மத்தியில் எப்போதுமே ஒரு ஒற்றுமை இருந்திருக்கிறது அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து வந்து திரும்ப அதே தான் வருது. அதாவது மறுப்பு சொல்லக்கூடியவர் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், எந்த விஷயம் குறித்து அவர் விவாதம் செய்கிறாரோ அதிலே அவர் ஆற்றல் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். அதே போன்று கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளை சரியாக கவனிக்க வேண்டும். கருத்து எடுத்து சொல்லக்கூடிய கடைசி நிமிடம் வரை சத்தியத்தை அவரை விளக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஒரு கருத்து வருது. மா நாதர்து அஹதன் அலல் கலபா இல்லா அலல் ஹக் இந்தி. நான் யாரோடு விவாதம் செய்தாலும் தர்க்கம் செய்தாலும் நான் வென்றுவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்வதில்லை, என்னிடத்தில் இருக்கிற சத்தியம் அவரை வெல்ல வேண்டும் என்றுதான் நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். இப்படி யாரோடு நான் விவாதம் செய்தாலும் நான் அவரை வெல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டேன், ஆனா என்னிடம் இருக்கிற சத்தியம் அவரை வெல்ல வேண்டும் என்று நான் நினைப்பேன். அதே போன்று யாரோடு நான் விவாதம் செய்தாலும் அவருக்கு நான் நலம் நாடுவேன். அதே போன்று யாரோடு நான் விவாதம் செய்தாலும் என்னுடைய தவறை அவர் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், 200 மசாலாக்களுக்கு மேல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவ்வளவு பெரிய இமாமு, பல பேரோடு தர்க்கம் செய்து பல பேரை விவாதத்திலே வென்றெடுத்தவர். 200 மசாலாக்களுக்கு மேல் நான் ஒரு கருத்து முன்னாடி இருந்தேன் பின்னாடி மாறி இருக்கிறேன் அப்படின்னா எதன் மூலம் அவங்க மாற்றப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அவங்க சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள்ல ஆக்சுவலி சப்ஜெக்ட் ஓரியன்டா முக்கியமான எந்த தலைப்பில் அவர்கள் விவாதம் செய்கிறாரோ அதில் அவர்கள் வென்றிருக்கலாம். இருந்தாலும் அதில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களில் கருத்துக்களில் இவரிடத்தில் இருக்கக்கூடிய சில நிலைப்பாடுகளை மாற்றக்கூடிய விதத்தில் எதிராளி என்ன சொன்னாலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை சத்தியத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டதனால்தான் அவங்களால அப்படி செய்ய முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போன்று மேலதிகமாக சத்தியத்தை நிலைநாட்ட விரும்பக்கூடியவர், தர்க்கம் செய்பவர், விவாதத்தின் மூலம் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று நினைப்பவர் மன இச்சைக்கு ஆதரவாக அவர் என்ன செய்யக்கூடாது, அடிபணிந்து விடக்கூடாது. இப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயமா இருந்தாலும் மன இச்சைக்கு அடிபணிதல்னா என்ன, அதுக்கு என்ன டெபினேஷன்? ஒருத்தர் மன இச்சைக்கு அடிபணிகிறாரா இல்லையாங்கிறத எப்படி நீங்க உறுதிப்படுத்த முடியும்? அதுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்ன முதல்ல அப்படின்னா, அல் புஅது அனி தஅஸ்ஸுப். அல் புஅது அனி தஅஸ்ஸுப் அதாவது மதுஹப் சார்ந்த, ஊர் சார்ந்த அல்லது பிராந்திய சார்ந்த எந்த ஒரு வெறியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். தஅஸ்ஸுப்னா என்னத்தா, இப்போ எங்க ஊர்ல உள்ள அறிஞர்கள்லாம் இந்த கருத்துல இருக்கிறாங்க, அதனால நான் அந்த கருத்துக்காக வாதாடுவேன், அல்லது நான் ஒரு குறிப்பிட்ட இமாமுக்கு சீடரா இருக்கிறேன், மாணவரா இருக்கிறேன், அதனால நான் அதுக்காக வாதாடுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அதையும் புரிஞ்சுக்கணும். அதே போன்று திரும்பவும் அந்த மஸ்லஹா மஃப்சதா அதை பத்தி கொஞ்சம் விவரிக்கிறாங்க. மஸ்லஹா மஃப்சதானா என்னது? பலனா பலன் இல்லையா? இல்ல நிறை குறைகள் இல்லை. நம்ம விவாதம் செய்வதனால் பலன்கள் விளையுமா? அது வந்து எப்படின்னா, நீங்க விவாதம் செய்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்லயும் கவனிக்கணும். இப்படி எல்லாம் ஒரு கன்க்ளூஷன்ல ஒரு இன்டென்ஷன்ல வந்துட்டீங்க, ஆனா நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியுது எப்படி இதுல வந்து பலன் இல்ல, இவர் வந்து நம்ம இன்னும் மக்களை குழப்புற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், அதுல கவனமா இருந்து அந்த விஷயத்தில் நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அடிப்படைகளை ஷேக் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, விவாதம் செய்யும் போது அதாவது அந்த தலையாய தலைப்புன்னு இருக்கும்ல, மேஜர் சப்ஜெக்ட், அந்த விஷயத்தில் எதிராளி இடத்திலே சத்தியம் இல்லாவிட்டாலும்
அதை அவர் விளக்கும் போது துணை விஷயங்களாக எதையாவது சமர்ப்பிக்கும் போது அதில் நியாயமாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யக்கூடாது, தயங்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது இணை வைப்புதான் பெரும்பாவம், இணை வைப்பில் ஈடுபட்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தரமாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில எதிராளி இப்ப நம்ம இணை வைப்பை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒழுவா எடுத்து வைக்கிறோம். இது எதை போக்கஸ் பண்ணக்கூடியதுன்னா ஷிர்கை பற்றி மக்கள் எச்சரிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல மற்ற பாவங்கள் நீங்க எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கங்க அப்படின்னு புரிய வைக்கலாமா, அப்படின்னு அதுல புரிஞ்சுக்கலாமா? அப்ப அந்த மாதிரி விஷயங்களே கவனமா இருக்கணும். எது நமக்கு மேஜர் டாபிக்கா இருக்குதோ அதுல நம்ம போக்கஸ்டா நம்முடைய வாதங்களை எடுத்து வைத்தாலும் அந்த எடுத்து வைக்கும் போது துணை ஆதாரங்களாகவோ அல்லது அவருடைய வாதங்களை வலுப்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த விஷயங்களாவோ நம்மை சரிபடுத்தக்கூடியதாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது மராத்திபுல் மசாயில் வல் கதாயா அல்லதி ஹஸலத் ஃபீஹல் முகாலஃபா, கருத்து பரிமாற்றம் அல்லது மாற்று கருத்து எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் வருவதற்கு அனுமதிக்கிறோமோ அந்த அனுமதிக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரைக்கும் அது எப்படி இருக்கணும். அதாவது நீங்க தர்க்கத்துக்கு விவாதத்துக்குன்னு ஒருத்தங்க போயிட்டீங்க, அந்த விவாதம் செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது அல் உசூலுல் கிபார், மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் சம்பந்தப்பட்ட அந்த உசூல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தா அதுல ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் அது பாரிய விளைவுகளை பாதிப்புகளை ஏற்பட்டுவிடும். இல்ல ஒரு கிளை விஷயங்கள் அல்லது துணை சார்ந்த விஷயங்கள் அதுலதான் எங்களுக்கு இடையில விவாதங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல பாதிப்புகள் குறைவாக இருக்கும். சரியா? இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதுல நாங்கள் விவாதங்களிலே ஈடுபட்டால் அதில் நன்மைகளும் பெரிதாக ஏற்படாது, பாதிப்புகளும் பெரிதாக ஏற்படாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதையும் நீங்க என்ன செய்யணும், கருத்தில் கொள்ளணும். அதாவது இப்ப எந்த விஷயத்துல எனக்கும் இவருக்கு இடையில விவாதம் நடக்குதுங்கிறது ஃபைனலைஸ் ஆகுதோ அந்த விஷயம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, அது மார்க்கத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த பெரிய விஷயங்கள் சம்பந்தப்பட்டதா அல்லது கிளை விஷயங்கள் சம்பந்தப்பட்டதா அல்லது பொதுவாக விவரங்கள் சம்பந்தப்பட்டதா. விவரங்கள் சம்பந்தப்பட்டதுன்னா என்ன, இப்ப உதாரணமா இந்த நூற்றாண்டில் அல்லது இந்த காலகட்டத்தில் இது நடந்தது அப்படிங்கிறது ஒரு டாபிக், நடக்கல அப்படிங்கறது அவர் எனக்கு சொல்றாரு. இதனால சமுதாயத்துக்கு என்ன நடக்க போகுது, ஏதாவது நடக்க போதா? இப்போ சூரத்துல் கஹஃப்ல அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அங்க இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயம் இதெல்லாமே வரலாற்று சம்பவங்கள். இதை இப்படி அல்லது அது அப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தங்களுடைய வாதத்தை வலுப்படுத்துவதற்கு நிறைய ஆதாரங்கள் அவங்க கிட்ட இருக்கலாம். இதை பத்தி நம்ம ஆய்வு செய்யலாமா செய்யக்கூடாதான்னா செய்யக்கூடாதுன்னு தடை கிடையாது. ஆனா அதனால் பாதிப்புகள் இருக்கிறதா பயன்கள் இருக்கிறதா அதை கவனத்துல போகணும். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது, அகீதா சார்ந்த விஷயங்களில் ஒரு விவாதம் வரும்போது அதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அதுல நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருச்சுன்னா அந்த பாதிப்பு எப்படி இருக்குமா, பெருசா இருக்கும். அதே போன்று கிளை சட்டங்கள் சார்ந்த ஃபிக்ஹ் சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இடையில விவாதங்கள் நடக்குதுன்னா அதுல உங்களுக்கு பாதிப்புகளே வந்தாலும் அந்த பாதிப்புகளே பெரிய அளவுல இருக்குதா. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் இருக்கு, அது ஜஸ்ட் நாலேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட தகவல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அதுல நமக்கு நன்மைகளும் பெருசா வராது, தீமைகளும் பெருசா வராது அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. புரியுதா? அடுத்து சகோதரர்களே, ஷேக் அவர்கள் திரும்ப இந்த மாரிஃபத் அஹ்வாலில் முகாலிஃபின், யாருக்கு மாற்று கருத்தை நாம் சொல்ல போகிறோமோ அல்லது நமக்கு யார் மாற்று கருத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பற்றிய சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சத்தியத்தை தேடக்கூடியவர்கள் பொதுவான விஷயம். நம்ம ஒரு ஆளோட தர்க்கம் பண்ண போறோம், விவாதம் பண்ண போறோம்னு சொன்னாலே அதுல இருக்கக்கூடிய ஷர்த் என்னது, நிபந்தனை என்னது, அவர் சத்தியத்தை தேடக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னு. பட் அந்த சத்தியத்தை தேடக்கூடியவர்கள் எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க, அதுக்கு மன்கான முஜ்தஹிதன் முஃப்தியன், அவர் ஒரு இஜ்திஹாது செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளராக இருக்கிறார், ஆனா தவறான ஆய்வாளராக இருக்கிறார். இஜ்திஹாதுனா புரியுதாத்தா? இஜ்திஹாதுனா என்னது, ஆய்வு செய்வது, ஆதாரங்களை தேடி துருவி அங்க இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் படித்து ஆய்வு செய்வது. அப்ப அது மாதிரி ஒரு முஜ்தஹிதா இருக்கிறாரு, ஆனால் தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது விஷயம் என்ன, அவரிடத்துல கல்வி இருக்கும், அது சார்ந்த அறிவு இருக்கும், ஆனா அந்த விஷயத்தில் எது ஆதாரமோ அது அவரை அடைந்திருக்காது. அது ரொம்ப முக்கியம். எப்படி
ஒரு குறிப்பிட்ட ஒரு மசாலாவிலே, குறிப்பிட்ட ஒரு மார்க்க விவகாரத்திலே அவர் தர்க்கம் செய்கிறார். அந்த மசாலா குறித்து அவருக்கு அறிவு இருக்கும், நாலேஜ் இருக்கும். ஆனா எந்த கருத்தில் அவர் முரண்படுகிறாரோ அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஆதாரம் அவரிடத்துல இருக்காது. அப்ப அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, அவரிடத்தில் ஆதாரம் வந்திருக்கும், ஆனால் அந்த ஆதாரத்தை புரிந்து கொள்வதற்குண்டான விளக்கம் அவருக்கு இருக்கு. பல கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன, அவங்களுக்கு நாலேஜே இருக்காது. ரெண்டாவது கேட்டகரி, அவங்க கிட்ட நாலேஜ் இருக்கும், ஆனா அந்த பர்டிகுலர் இஷ்யூல என்ன இருக்காது, எவிடன்ஸ், அந்த ஆதாரம் அவங்க கிட்ட இருக்காது. மூணாவது ஒரு கேட்டகரி, அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு என்ன ஆதாரமோ அந்த ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கும், ஆனா அந்த ஆதாரம் இதைத்தான் சொல்ல வருது அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரஃபுல் மலாம் அனில் அஇம்மத்தில் இதாம் அப்படின்னு ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிஞர்களுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில்கள் அப்படிங்கிற பேர்ல இமாம் இப்னு தைமியா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ரஃபுல் மலாம் அனில் அஇம்மத்தில் இதாம் என்று நினைக்கிறேன். அதாவது அறிஞர்களுக்கு மத்தியில் அறிஞர்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில்கள். நம்ம இந்த காலத்துல எதை பத்தி டிஸ்கஸ் பண்றோமோ அதே டிஸ்கஷன் அங்கே இருந்திருக்கு. எப்படி, என்னப்பா இவங்க எப்ப பார்த்தாலும் இது ஹதீஸ் சஹீஹ், இது ஹதீஸ் லைஃப்னு ஹதீஸ்களை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நம்ம ஆளுக்கு பேசுறாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த இமாம் ஒண்ணு சொல்றாரு, இந்த இமாம் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோமா இல்லையா? இதே மாதிரி அவர்கள் காலத்தில் பேசப்பட்டது. அதுக்கு இமாம் ஒரு 10 காரணங்களை சொல்றாங்க. வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய காயிதாக்கள், காரணங்கள் அல்ல காயிதாக்கள். எப்படி, ஏன் ஒரு இமாம் இன்னொரு இமாமுக்கு மாறுபடுகிறார், ஏன் இவர் ஒரு கருத்தையும் ஒரு ரெண்டு பேருமே ஒரே தாயிரான ஒரே வட்டம். உதாரணமா அவர் சூஃபி சிந்தனையில இருக்கிறாரு, இவர் அஹ்லு சுன்னாவுடைய சிந்தனையில இருக்கிறார் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய மெத்தடாலஜி வேறு, அவங்களுடைய அந்த எல்லாமே வேறு. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அஹ்லு சுன்னாவுடைய இமாம்களாவே இருப்போம், ஆனா இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு அவர் சொல்லுடைய கருத்துக்கு மாறுபாடு வரும். அப்ப அதுக்கு ஒரு 10 காரணங்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? அது குறித்த ஹதீஸ் அவங்களுக்கு வந்திருக்காது, அல்லது அவர்கிட்ட ஹதீஸ் வந்திருக்கும், அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் தெரிந்திருக்க மாட்டார்கள். அது குறித்த ஹதீஸும் அவர்களுக்கு வந்திருக்கும், அர்த்தமும் வந்திருக்கும், ஆனா அது இந்த மசாலாவுக்குரிய ஆதாரம் தான் அப்படிங்கறத அவர் புரியாம இருந்திருப்பாரு. அந்த ஹதீஸ் அவங்க கிட்ட வந்திருக்கும், அதனுடைய அர்த்தம் எல்லாம் தெரியும், ஆனா அது சஹீஹ் தான் அப்படிங்கறது அவருக்கு தெரியாம இருந்திருக்காது. அல்லது அவர்கிட்ட ஒரு ஆதாரம் வந்தாலும் அதுக்கு மாற்றமான கருத்தை தருவதை போல் உள்ள இன்னொரு ஹதீஸ் அதுக்கு வேறொரு அர்த்தத்தை தந்திருக்கும். இப்படி மாஷா அல்லாஹ் பற்பல ஆய்வுகள் செய்து பல்வேறு விதமான பரிணாமங்களை போட்டு அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அப்ப அதனால தர்க்கம் பண்ண வர்றவங்க இது எல்லாத்தையும் கவனத்துல கொள்ளுங்க. சும்மா எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நீங்க சப்ஜெக்டை முடிச்சிட முடியாது. அந்த நாலேஜ் எல்லாம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஷேக் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அடுத்து தர்க்கம் செய்ய நீங்க போகும்போது அல்லது விவாதம் செய்ய போகும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஒரு தகுதி என்னன்னா இன்சாஃப். இன்சாஃப்னா என்னது? ஜஸ்டிபிகேஷன். நீதி தவறக்கூடாது, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உமிர்து லியஅதில பைனக்கும் வ உமிர்து லியஅதில பைனக்கும், நான் உங்களுக்கு இடையில் நீதி சொல்வதும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். சூரத்து ஷூராவினுடைய 15வது வசனம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று சூரத்து நிசாவினுடைய 58வது வசனம், இதா ஹக்கம்தும் பைனன் நாஸ் அன் தஹ்குமு பில் அத்ல், மக்களிடையே நீங்கள் நீதி சொன்னால் எப்படி சொல்லணும், நீங்க தீர்ப்பு சொன்னால் நீதத்தோடு தீர்ப்பு சொல்லுங்கள். அதே போன்று இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லின்னாஸ், அல்லாஹ்வுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும். எனக்கே எதிராக நான் எப்படி சாட்சி சொல்லுவேன்? இந்த தர்க்கம் பண்ணும்போது, விவாதம் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு எவிடன்ஸ் எகெயின்ஸ்டா இருக்குங்கிறது எப்போ ப்ரூஃப் ஆகும்? ஒரு விஷயம் கொடுத்து நீங்களும் கருத்து பரிமாற்றமோ தர்க்கமோ பண்ணாதான் ஓகே நான் தப்பு பண்ணிருக்கிறேன், நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. வலவல் அன்ஃபுசிக்கும் அபில் வாலிதைன் வல் அக்ரபீன், உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எதிராகவோ இருந்தாலும் நீதி தவறாமல் இருந்து விடாதீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅ்திலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மீது இருக்கக்கூடிய வெறுப்பு நீதி தவறுவதிலிருந்து உங்களை
திசை திருப்பி விட வேண்டாம், நீதத்தை நிலைநாட்டுங்கள், நீதத்தை நிலைநாட்டுவதே இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்பன போன்ற வசனங்கள் எல்லாம் ஷேக் கொண்டு வராங்க. அதே போன்று இந்த நீதமாக நடந்து கொள்வதனுடைய தேவைகள் என்ன? ஒருத்தர் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் மாத்திரம்தான் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மாற்று அர்த்தம் கற்பிக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல டிபேட் பண்றீங்க, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் சென்ட்ரல் நடுவுல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எது வரைக்கும் நடுவுல இருப்பேன்? உங்க 2 பேர் மேலையும் தனிப்பட்ட எந்த ஒப்பீனியனும் எனக்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத வரைக்கும் தான் நீங்க சொல்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்று அர்த்தம் சொல்ல மாட்டேன். நீதி எந்த இடத்துல நமக்கு போகும் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் மேல ஆத்திரப்பட்டாலும் போயிடும், அனுதாபப்பட்டாலும் போயிடும். ஆத்திரப்படுறது அனுதாபப்படுறது. ஒருத்தர் மேல நான் ஆத்திரப்பட்டுட்டா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் எனக்கு தெரியாது. ஒருத்தர் மீது அனுதாபப்பட்டு விட்டால் அவர் மீது இருக்கிற குறைகள் எனக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? இப்ப இவர் மேல நான் ரொம்ப இரக்கமா இருக்கேன், பாவம், இவர் மேல நான் ரொம்ப அனுதாபத்தோடு இருக்கிறேன்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் தெரியாது. அவர் மேல அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது, ஆத்திரமாக இருக்கிறேன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் பிடிக்காது. அப்ப அதனாலதான் நீதி சொல்லும் போது நீங்க 2 அம்சங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். அதனாலதான் இஸ்லாமிய சமூகத்துல நீதிபதியினுடைய அந்த பதவியை மிக உயர்ந்த பதவியாக வைத்திருக்கிறார். கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அலி ரலியல்லாஹு அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க. சரியா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்களோ அவங்கதான் அதுக்கு அடுத்து ஆட்சியாளராக வரக்கூடிய அளவிற்கு சமூகம் அவர்களை ஏற்றுக்கொண்டது. ஏன்? நீதி சொல்லும் போது இரும்பு மாதிரி இருக்கும். அதே போன்றுதான் சத்தியத்தை நீங்கள் பெறும்போது, ஒரு விவாதங்கள் நடைபெற்றதுல உண்மையை நீங்கள் பெறும்போது எப்படி இருக்கணும்? அதுல யாருக்கும் சார்பு நிலை எடுக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுல மேலதிகமாக ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எந்த ஒரு ஆலிமுக்கும் அறிஞருக்கும் நம்ம சார்பை தெரிவிக்க கூடாது, அவரை நேசிக்கிற விஷயத்துல வரம்பு மீறக்கூடாது. அதே போன்று அவர் எந்த விதத்திலும் தவறவே மாட்டார், அவரிடத்திலே தவறே வராது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு முடிவுக்கு விடக்கூடாது. எங்கெல்லாம் இந்த விதிமுறைகள் மீறப்படுகிறதோ அங்கேதான் மார்க்க ரீதியான குழப்பங்கள் வந்துவிடும். சரியா? அதே போன்று என்ன, ஒரு ஆலிம் ஒரு விஷயத்துல தவறா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்துல அவர் தவறாதான் இருப்பாரு அப்படிங்கிற முடிவை என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இது எதுக்கு ஷேக் இங்க கொண்டு வராங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரோட நம்ம விவாதம் பண்றோம், சரியா? ஆனா ஏற்கனவே ஒரு தவறான நிலைப்பாட்டில் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அதை வச்சு நீங்க இதுல என்ன செய்யக்கூடாது, இதுல தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்துக்கு நீங்க விவாதம் பண்ண வந்துட்டீங்கன்னா இதுல அவர் என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறார், இதுல என்ன ஆதாரங்களை அவர் எடுத்து வைக்கிறார் அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர, இந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுக்கு வைக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாம் எங்க வைக்கக்கூடாது, விவாதத்துக்குள்ள வைக்கக்கூடாது. அதுதான் ஷேக் என்ன சொல்றாங்கன்னா, விவாதம் செய்யப்படும் போது ஏற்கனவே அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடாது, இதில் அவர் என்ன ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் நமக்கு இதுல தொடர்ச்சியாக சொல்றாங்க. அடுத்து என்னது, எதிர்த்தரப்புக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள். ஒரு கருத்தை அவர் கொண்டு வர்றார் அப்படின்னா, உதாரணமாக அசத்தியமான ஒரு கருத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னா, அந்த அசத்தியமான கருத்துக்கு அவங்க கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவை தந்துவிடக்கூடாது. தவறு இருந்தாலும், நெறி பிறழ்வு இருந்தாலும், தவறு இருந்தாலும் அல்லது அதுல ஏதாவது டிவியேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டிவியேஷன் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அதுல தான் அவருக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் மனிதர்கள் அடிப்படையில் அவர்களிடத்தில் தவறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், மனசுக்குள்ள வச்சுக்கணும். அதே போன்ற அதமுல் முலாசமா பைனல் கௌலி வல் காயில், அதமுல் முலாசமா பைனல் கௌலி வல் காயில், சொல்லுக்கும் சொல்லுபவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை நம்ம அவதானிக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி பேச வரக்கூடியவர் யாரும் ஒரு குறிப்பிட்ட மதுஹபுக்கு சார்பு நிலைப்பாடோ அந்த குறிப்பிட்ட மதுஹபினுடைய ஆதரவாளராகவோ இருப்பது விஷயத்துல கவனமாக இருப்பது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. அதே போன்று ஷேக் அவர்கள் இந்த இன்சாஃப், நீதியாக நடந்து கொள்வதற்குண்டான சில துணை ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் போது குறிப்பாக குர்ஆனுடைய வசனங்களை சொல்றாங்க. எப்படி, ஒமின் அஹ்லில் கிதாபி மன்னின் தஅமன்ஹு பிகின்தாரின் யுஅத்திஹி இலைக்,
வேதக்காரர்களாகவே இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு பொற்குவியலையே அமானிதமாக கொடுத்தாலும் அவர்கள் உங்களிடத்தில் என்ன செஞ்சிருவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அப்ப ஆக்சுவலி அஹ்ல் கிதாப் தான், மார்க்க ரீதியான விஷயத்துல அவர் முஸ்லீம் இல்லதான், ஆனாலும் அவரிடத்துல என்ன இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது. அப்ப அதை நீங்க கவனத்துல கொள்ளணுங்கிற. எதுக்குன்னா விவாதம் செய்ய வந்த உடனே உன்னுடைய ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பார்த்தாச்சு அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. அந்த ஹிஸ்டரி ஜாகிரபிக்கெல்லாம் அவர் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டிருப்பார். இது வந்து ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு இமாம்கள் வைக்கக்கூடிய அந்த ஷரத்துக்கள் எல்லாம் விவாதம் செய்ய வர்றவங்க கிட்ட வைக்கக்கூடாது. இந்த விஷயத்துல ஆதாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதே போன்று அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது, وَمِنْهُمْ مَنْ تَأْمَنْهُ بِدِينَارٍ لَا يُؤَدِّهِ إِلَيْكَ إِلَّا مَا دُمْتَ عَلَيْهِ قَائِمًا. மேலும் அவர்கள் சிலர் இருக்கிறார்கள், ஒரே ஒரு காசை தான் நீங்கள் அவர்களிடத்திலே கொடுத்தாலும் அவர்கள் பின்னாலேயே இருந்து நீங்கள் வற்புறுத்தாமல் அதை வாங்கிவிட முடியாது. ஒருத்தர் இருப்பாங்க, லட்சக்கணக்கில் நம்ம கிட்ட கடன் வாங்கினாலும் கரெக்டா திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, உங்ககிட்ட 1 ரியால் தான் வாங்கியிருப்பார், 10 ரியால் தான் வாங்கியிருப்பார், அதை நீங்க வாங்குறதுக்கு படாத பாடுபடணும். அதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து. அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், இதுல கவனத்துல கொள்ளணும். அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை ஷேக் அவர்கள் மேற்கோளாக கொண்டு வருகிறார்கள். அதாவது ஷேக் அவர்கள் தான் இந்த விவாதங்கள் செய்கிற விஷயத்தில் நினைச்சிருக்கிறாங்க, பல்வேறு விதமான சிரமங்களை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாற்று கருத்து கொண்டவர்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களின் பட்டியல்களை நீங்கள் போட்டால் அதுல முதல்ல இமாம் இப்னு தைமியா தான் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பல்வேறு விதமான சிரமங்களை அடைந்தார்கள், சிறைவாசத்தை அடைந்தார்கள், அவர்கள் மரணம் கூட சிறையில் தான் நடந்தது. அப்படிப்பட்ட இமாம் சொல்றாங்க, எப்படி ஹாதா வஅன ஃபீ ஸஅத்தி ஸத்ரின் லிமன் யுகாலிஃபு, எனக்கு யார் மாற்று கருத்து இருக்கிறாரோ அவரிடத்தில் நான் திறந்த நெஞ்சத்தோடு தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அவங்களால இவ்வளவு பாதிப்புக்கு ஆளாகி இதே மாதிரி சற்றேறக்குறைய இமாம் இப்னு கசீர் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சம்பவம் சொல்லப்படுது. காதில் குதாத்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம ஊர்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி காதில் குதாத் அப்படின்னா நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி, தலைமை நீதிபதி அவங்க தான். அந்த நீதிபதியா ஒருத்தர் இருந்தாரு. அவங்களுக்கும் இமாம் இப்னு கசீர் அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட மார்க்க விவகாரத்துல கருத்து வேறுபாடு இருக்கு. பொதுவாகவே பொதுமக்களாக இருக்கிற வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும்போது அது ஒரு ஜனரஞ்சகமா முடிஞ்சிடும். ஆனால் பதவியில் இருக்கிற அரசியல் இருப்பவர்களுக்கும் நமக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தா அது என்ன ஆயிடும், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா மாறிடும். இப்போ நான் ஒரு நார்மல் பர்சன், ஒரு சிட்டிசன், நீங்க ஒரு சிட்டிசன், உங்களுக்கு எனக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வந்தா முடிஞ்சுது. ஆனா நான் ஒரு அரசு இயந்திரம், ஆனா நீங்க இடத்துல நான் அரசு இயந்திரங்கிறதுனால நீங்க என்கிட்ட கருத்து வேறுபாடு கொள்ளல, நீங்க ஒரு சக முஸ்லீம்ங்கிற அடிப்படையில தான் கருத்து வேறுபாடு கொள்றீங்க. ஆனா கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் இயல்பாக நான் என்ன செய்வேன், என்னோட இன்ஃபுளுன்ஸ் உங்க மேல நான் பயன்படுத்துறத திணிக்கிறத தடுக்க முடியாது. அதனாலதான் அது ரொம்ப இன்சாஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இவங்க இவ்வளோ விஷயங்கள் போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இயல்பான மனிதராக இருந்து இந்த மாதிரி வேலையில இறங்கிறாதீங்க. இந்த மாதிரி வேலையில இறங்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும், ஒரு அசாத்தியமான ஒரு குணநலன்கள் இருக்கணும். அப்போ அந்த காதில் குதாத்துக்கு மேல ஒரு அலிகேஷன், குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? அனாதைகளின் சொத்து இருக்குல்ல, அதை ஊழல் பண்ணிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு இல்ல, சோஃப்ருல்லா. அதை இவர் சரிவர பராமரிக்காமல் நிறைய அதில் வீணடித்து விட்டார் அப்படிங்கறத குற்றச்சாட்டு. யாரெல்லாம் அவருக்கு எகென்ஸ்டா, அப்போ வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய மன்னர் ஒரு ஆர்டர் போடுறாரு, உலமாக்கல் கமிட்டி ஒண்ணு நியமிச்சு இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க என்ன செய்யுங்க, வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்துருப்பீங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய இதை போடுவாங்க சில, ஆமா, குறிப்பிட்ட டிப்ளமேட்டிக் எம்பி இந்த மாதிரி மேல குற்றச்சாட்டு வந்ததுன்னா அவங்கள வந்து நார்மல் பர்சன் போய், காமன் பர்சன் போய் விசாரிக்க முடியாது. அவங்கள விசாரிக்கிறதுக்கு என்ன டீம் போடுவாங்க, சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்ன போட்டா என்ன வந்ததுங்கிறது கடைசி வரைக்கும் வராது. அதான் நம்ம நாடு. சரி, அங்க என்ன நடக்குது, உலமாக்கெல்லாம், ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, காதில் குதாத்து மேலேயே குற்றச்சாட்டு வருதுன்னா அது ஆட்சிக்கே குற்றச்சாட்டு. அப்ப இத இரும்பு மாதிரி உள்ளவங்க போய் என்ன செய்யக்கூடாது, விசாரிக்க கூடாது, கொஞ்சம் மார்க்க பேணுதல் உள்ளவங்க போங்க அப்படின்னு உடனே இமாம் இப்னு கசீர் பல முறை இவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவரால் எடுத்திருக்கிறாரு, பல முறை பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவரும் அந்த கமிட்டியில ஒரு மெம்பர். அப்போ சில பேர் அவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, ஷேக் யாருன்னு தெரியல அவரு அப்படிங்கிறார். அதாவது உண்மையிலே இந்த ஷேகுமார்கள் எல்லாம் அவங்களுக்கு அருள் புரியட்டு, அவங்க நல்லவங்க தான், கூட இருக்கிறவங்க தான் எதையாவது போய் சொல்லிங்களே வரலாற்றுல ஏதாவது வந்துருது. ஆனா பல முறை இவருக்கு வாய்ப்பு கிடைத்தும் அந்த காதில் குதாத் அந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பிப்பதற்கு இமாம் இப்னு கசீருடைய கையெழுத்து தான் காரணமாச்சு. அது பின்னாடி அவர் அதை எழுதுறாரு.
அதாவது பாருங்க, அவரை பிடிப்பதற்கு எங்களிடத்தில் அதிகாரம் இருக்கும் போது நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டோம். ஆனால் எங்களை பிடிப்பதற்கு அவரிடத்தில் அதிகாரம் வரும்போது அதை அவர் பயன்படுத்தவில்லை அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. நல்ல பெரிய அறிஞர் அவர், காதில் குதாத்து. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அதாவது பொது வாழ்க்கையில் மலரக்கூடிய எல்லா அறிஞருக்குமே மிளிர்வதில்லை. மலருவது என்பது வேறு, மிளிர்வது என்பது வேறு. மலரலாம், ஆனா மிளிரணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கணும், சில குவாலிட்டி இருக்கும். அப்ப அந்த மாதிரியான குவாலிட்டி கொண்ட அறிஞர்கள்ல முக்கியமான ஆள் தான் யாரு, இமாம் இப்னு தைமியா. அதான் நீங்க பாத்தீங்கன்னா இமாம் இப்னு தைமியா அவருடைய மாணவர் இப்னுல் கையும், இமாம் இப்னு கையுடைய மாணவர் யாரு, இமாம் இப்னு கஸீர். இவங்க 3 பேருக்குமே என்ன இருக்குது, ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. அப்போ இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, நீதத்தோட நடந்துக்குங்க தா. பாருங்க, நீங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நீதத்தோட நடக்கிறீங்களா? இல்ல அவரு கொடுத்தீங்க அவரு கொடுக்காம போயிட்டீங்களே, அதை சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல. 4 பேர் எடுத்துட்டாங்க, அவரு கொடுக்கலாங்க, அவங்க எடுத்துருக்கிறாங்க. பாத்தீங்களா, நீதிங்கிறது சும்மா கிடையாது, எவ்வளவு மேட்டர் இருக்கு பாருங்க. அப்ப இமாம் இப்னு தைமியா என்னத்த சொல்றாங்க, இத வந்துட்டோம் தா, 10 நிமிஷத்துல முடிச்சிரும். ஹாதா வ அன ஃபீ ஸாஅத்தி ஸத்ரி லிமன் யுகாலிஃபுனி. எனக்கு மாற்றம் சொல்பவர்கள், எனக்கு மாற்று கருத்து சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நான் எப்படி இருப்பேன், திறந்த மனதோடு தான் இருப்பேன். فإنه وإن تعدى حدود الله في بتكفير أو تفسيق أو افتراء أو عصبية جاهلية فأنا لا أتعدى حدود الله. அதாவது என் மீது அவர்கள் வரம்பு மீறினாலும், எப்படிலாம் வரம்பு மீறி இருக்கிறாங்க, இப்னு தைமியா ஒரு காஃபிர் நவுது பில்லாஹ் இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. என்னை அவர்கள் தக்ஃபீர் செய்தோ, என்னை தப்சீக் செய்தோ. தக்ஃபீர்னா காஃபிர் என்று தீர்ப்பளிப்பது, தப்சீக் என்றால் பாவி என்று தீர்ப்பளிப்பது. அல்லது என் மீது எந்த இட்டுக்கட்டுதல்களை சொல்லி இருந்தாலும் சரி, என் மீது அறியாமை கால இனவெறி அவர் மீது இருக்கிறது என்று எவ்வளவு குற்றச்சாட்டுகள் என் மீது சொன்னாலும் நான் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வரம்புகளை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், மீற மாட்டேன். நான் அதுபுத்துஹு என்றால் என்னுடைய நப்சை அடக்கிக் கொள்வேன். அந்த மீசானில் அதில், நீதி என்கிற தராசை கொண்டுதான் எல்லாவற்றையும் நான் எடை போடுவேன் அப்படின்னு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் இமாம் அவர்கள் கொண்டு வராங்க. அதே போன்று இமாம் தஹபி அவங்களும் ஒரு மிகப்பெரிய முஃபஸிர், மிகப்பெரிய குர்ஆன் விரிவுரையாளர். அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா அபு சஹல் ஸஅலூகி அப்படிங்கிறவர்கிட்ட அபு பக்கர் அல் கஃபால் அப்படிங்கிறவருடைய தப்சீரை பற்றி கேட்கப்படுகிறது. அப்போ கத்தஸஹு மின் வஜ்ஹ் தன்னஸஹு மின் வஜ்ஹ், ஒரு கோணத்தில் அவர் சரி என்கிறார், இன்னொரு கோணத்தில் அவரை பிழை என்கிறார். அது எப்படி ஒரே நபரை பத்தி ஒரு கோணத்தில் சரி என்றும் ஒரு கோணத்தில் பிழை என்றும் சொல்ல முடியும்? இந்த விஷயத்தில் அவர் சரி செய்திருக்கிறார் அதனால் அவர் சரி, இந்த விஷயத்தில் அவர் பிழை செய்திருக்கிறார் அதனால் பிழை. இது எதுக்கு ஷேக் கொண்டு வராங்கன்னா, அந்த முன்னோர்களிடத்தில் அந்த இன்சாஃப், அந்த நீதியாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த குவாலிட்டி எப்படி இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் அவரை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கன்னு கேட்கும்போது கத்தஸஹு மின் வஜ்ஹின் வ தன்னஸஹு மின் வஜ்ஹின், ஒரு கோணத்தில் அவரை சரி என்கிறார், இன்னொரு கோணத்தில் அவரை தவறு என்கிறார். அப்ப இதெல்லாம் ஷேக் ஆதாரமா கொண்டு வராங்க. நம்ம எதிர்த்தரப்பு கருத்துக்களுக்கு மறுப்பு சொல்லும் போது அந்த நீதி கொள்ளக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அதே போன்று ஷேக் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க. நீதியாக நடப்பது என்பது அவ்வளவு எளிதாக முடியாது. அந்த நீதியை விட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே மனிதன் தலூமுன் ஜஹூல், அது குர்ஆன்ல வர மாதிரி, இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் தனக்குத்தானே அறியாமையில் இருக்கக்கூடியவனாகவும் இருப்பான். அப்ப மனிதனுடைய நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான், அடுத்தவங்களை குறை சொல்றதுதான். அப்ப பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே இஸ்லாத்தின் மீது பிறக்கிறது, அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான். அதான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களே. பாருங்க குர்ஆனுடைய வசனங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இன்னஹு கான தலூமன் ஜஹூலான்னு சொல்லும்போது இன்சான், அங்க என்ன வருது, யூலது குல்லு மௌலூத், மௌலூத் வேற இன்சான் வேற. மௌலூத் யாரு, குழந்தை. இன்சான்னா யாரு, சூது வாது கள்ளம் கபடம் எல்லாம் தெரிந்த மனிதன். அவன் மௌலூதாக இருக்கிற வரைக்கும் தான் இயற்கை. இன்சானாக மாறிவிட்டால் செயற்கை. மௌலூதாக இருக்கும் போது அவன் செயற்கையை கத்துக்கணும், இன்சானாக மாறிட்டா இயற்கையை கத்துக்கணும். ஏன், செயற்கை ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கும். வளர வளர அவனுக்கு பொய் சொல்வது தெரியும், ஏமாத்துறது தெரியும், என்ன நடிக்கிறது தெரியும், எல்லாம் தெரியும். அப்ப இயற்கையை அவங்க என்ன செய்யணும், கத்துக்கணும். இயற்கையாக அவர்கள் நடப்பதற்கு பயிற்சி வேணும். குழந்தைகளா இருக்கிறவங்க செயற்கையாக நடப்பதற்கு பயிற்சி வேணும். அப்ப மனுஷன் எப்போ வளர்ந்துட்டானோ ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் அவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துரும். அதனால நீதியாக நடக்கிறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது,
ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க ஷேக் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அதே போன்ற சகோதரர்களே, ரொம்ப ஒரு மனோதத்துவ ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மனோதத்துவ ரீதியாக வடையெல்லாம் சாப்பிடலாமா? என்ன சொல்றாங்கன்னா, இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லா, நோட் பண்ணிக்கங்க, பெரிய அறிஞர்கள் தான் இவங்கெல்லாம். இமாம் ஷவுகானி, சரியா? மனிதனை நீதியாக நடக்க விடாமல் தடுக்கிற 11 காரணங்கள். நீதியாக நடக்க விடாமல் தடுக்கிற 11 காரணங்கள். அதாவது கல்வி தேடுற விஷயத்துல, ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்போம். இப்ப நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர் அப்படின்னா அவங்க கிட்ட ஒருத்தர் பர்மிஷன் கேட்பார், அவருக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பர்மிஷன் கொடுத்துருவீங்க. இன்னொரு ஆள் வந்து பர்மிஷன் கேட்பார், அப்ப அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க கொடுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? அவன் பர்மிஷன் கேட்ட அன்னைக்கு அவன் செக்ஷன்ல இன்னும் 2-3 பேர் இருந்தான், அதனால அவனுக்கு கொடுத்தேன். இவன் கேட்கிற அன்னைக்கு வேற யாரும் இல்ல. உங்ககிட்ட நியாயமான காரணங்கள் இருக்கும். அப்ப அதனால ஒருத்தர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு அவர் நீதி தவறிட்டார் அப்படின்னு அடுத்தவங்க சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களையும் கவனிக்கணும். ஆனா கல்வி தேடுற மாணவர்கள், மாற்று கருத்து சொல்பவர்கள், ஆதாரங்களை எடுத்து வைப்பவர்கள் அல்லது ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு 11 விஷயங்கள் இருக்குதான் நீதியா நடக்க முடியாமல் இருப்பதற்கு. முதலாவது விஷயம் என்ன? இயல்பிலேயே கல்வி தேடும் மாணவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதுஹபுக்கு, குறிப்பிட்ட ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு சிந்தனை பள்ளிக்கூடத்திற்கு அவர்கள் வந்து அடிமை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, வேற ஏதாவது ஒரு அர்த்தம், பற்றோடு வந்துடுறாங்க. அடாப்ட், அதாவது அதுல ஒரு பற்று மிக்கவர்களா இயற்கையிலேயே, சரியா? அதுக்கப்புறம் தான் அவங்க பல ஆதாரங்களை படிச்சு மாறணும். பட் அவங்க பேசிக்கா வரும்போது எப்படிதான் வராங்க? ஒரு குறிப்பிட்ட மதுஹபு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆலிமுக்கு ஆதரவாளர்களாக வராங்க. இப்ப நீங்க கோபர்ல உள்ள தாவா சென்டர் கிளாஸ்லயே கலந்துக்கிட்டு வரீங்க, கோபர்காரங்க அதான் கலந்துக்க போறீங்க. ஜுபைல உள்ளவங்க அங்க உள்ளவங்க தான் கலந்துக்க போறாங்க. நீங்க யார பெரும்பாலும் உங்களுடைய மார்க் விஷயங்களுக்கு அணுகிறீங்க? அஸ்ஹர் மௌலவி தான் அணுகிறீங்க. அப்ப அவரு சொல்றதா நீங்க என்ன செய்வீங்க? ஃபாலோ பண்ணுவீங்க. திடீர்னு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அன்புக்கு போறீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு அங்க ஒரு தாவா சென்டர் இருக்கும், அங்க ஒரு மௌலவி இருப்பார். அவர் சொல்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? புதுசா இருக்கே அப்படின்னு. மௌலவி கிட்ட ஒரு வாட்டி கேட்டு வெரிஃபை பண்ணிக்குவோம், சரியா? மௌலவி கிட்ட நீங்க கேள்வியை கேட்டா பதில மட்டும் தான் சொல்லுவார். இங்க ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் யோசிப்பார். ஆஹா, அங்க ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லுவோம், கவனமா தான் சொல்லணும். அப்ப அது ஓகே, இது ஓகேங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருவார். இவரை சொல்லல, பொதுவா சொல்றேன். அப்ப யாராக இருந்தாலும் அந்த கோடு போட்டு ரோடு போட்டு வாழ்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், சரியா? அப்ப அதனால ஷேக் என்ன சொல்றாங்கன்னா, நீதியோட நடக்கணும் நம்ம சொல்றோம். ஆனா இயற்கையா அது முடியாது. ஏன் முடியாதுன்னா, இயற்கையாகவே அந்த கல்வி தேடும் மாணவர்கள் வளர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட சிந்தனை பள்ளிக்கூடத்தின் தயாரிப்புகளா தான் அவங்க வர்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன? எந்த கருத்துக்கு இவர்கள் சார்பாக ஆதரவாக இருக்கிறார்களோ, எந்த கருத்துக்கு இவர்கள் சார்பாக ஆதரவாக இருக்கிறார்களோ அதே கருத்தில் இவர்களுடைய பிரியமானவர்களும் இருப்பாங்க. அப்போ இந்த கருத்துக்கு நான் மாற்று சொல்றேன் அல்லது மாற்றம் செய்கிறேன் அப்படின்னா அது என்னோட மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, இது எதோடையும் சம்பந்தப்பட்டது. இன்னும் யாரெல்லாம் நான் அறிஞர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ, யாரெல்லாம் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அது மாற்றமான கருத்து அப்படிங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டாங்க, இவங்க மக்கள் நீதியாக நடந்து விட முடியாது அப்படிங்கிறாங்க. மூன்றாவது என்ன? அல் ஹவுது ஃபில் ஜிதாலி வல் மிராஇ மா அஹ்லில் இல்ம் வ தஅர்ருது லில் முனாதராத் வ தலப் ظுஹூரி வல் கலபா. அதாவது பொதுவாகவே இந்த மாற்று கருத்து கொண்டவர்களிடத்துல விவாதத்திற்காக உட்காரும் போது அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பாலும் அவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, நம்ம என்ன செஞ்சிடணும்? ஜெயிச்சிடணும். அப்ப அந்த பிரஷர், அந்த ஜெயித்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த மனநிலை அவங்களை என்ன செய்ய விடாது? நீதமாக நடக்க விடாது. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல் மைலுலி மத்ஹபில் அக்ரிபா. ஒண்ணு இவர் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல, இந்த சிந்தனை பள்ளிக்கூடத்துல இருக்கிறாரு, இல்லாட்டா இவருக்கு நெருக்கமானவர்கள் அதே சிந்தனை பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அவங்களுக்காக அவர் என்ன செய்ய முடியாது? அதை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப ஒரு மாட்டு கருத்து சொல்றாருன்னா எனக்கும் அவருக்குள்ள விஷயம் மட்டும் இல்ல, என்னை சார்ந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நான் எதிராக தான் அவருடைய கருத்தை ஏத்துக்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அவரை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னது? ரொம்ப நாளா நான் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வரேன்,
திடீர்னு இவர் ஒரு ஆதாரத்தை சொல்லி என் கருத்து என் நிலைப்பாடு தப்புன்னு என்ன புரிய வச்சுட்டாரு. இப்ப அடுத்து என்னுடைய டியூட்டி என்ன? என்னுடைய டியூட்டி என்னவா இருக்கணும்? நான் ஏத்துக்கிட்டா இவ்வளவு நாளா நான் என்ன சொன்னனோ அதை மாத்தி சொல்லும் போது அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது இவ்வளவு நாள் அதை சொல்லி இருந்து இப்படி மாத்து, அப்ப அதை நான் எப்படி ஃபேஸ் பண்றது? அந்த சிந்தனை என்ன செய்ய விடாது, நீதியாக நடக்க விடாது. அதாவது எந்த கருத்தை சொல்லி அந்த கருத்தால் நான் பிரபல்யத்தை அடைந்தேனோ மீண்டும் அதுவே எனக்கு என்ன ஆயிடும், எதிராயிடும். அதனால அது நீதமாக நடக்க விடாது. அடுத்து என்ன விஷயம் தெரியுமா நீதியாக நடக்க விடாம தடுக்கிறது? நம்ம கிட்ட யாரு மாற்று கருத்து சொல்ல வராரோ அவருடைய கருத்தையோ அவரிடத்துல இருக்கக்கூடிய ஆதாரத்தையோ தான் நான் பார்க்கணும். ஆனா அதை சைத்தான் என்ன பார்க்க விட மாட்டான். எனக்கு வயசு 40, அவருக்கு வயசு 30ன்னு வைங்க. எனக்கு வயசு 40, அவருக்கு வயசு 20ன்னு வைங்க. என்னை விட 20 வயசு கம்மி, அவங்ககிட்ட போய் நான் தோக்குறதா அப்படிங்கிறது மேல நிற்கும். நான் இந்த ஃபீல்டுல 20 வருஷம் இருக்கிறேன், நீங்க இந்த ஃபீல்டுக்கு 2 வருஷம் தான் வந்தீங்கன்னு வைங்க. இப்ப எனக்கு என்ன வரும்? நான் இத்தனை வருஷமா இந்த நாட்டுல இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், இவர் இப்பதான் வந்தாரு, இவர்கிட்ட நான் தோக்குறதா? அடுத்து என்னுடைய கல்வி தகுதி. நீங்க ஒரு சாதாரண மதரசால படிச்சு மௌலவி ஆயிருக்கீங்க, நான் மௌலவி ஆகி மௌலானா ஆகி, மௌலவிக்கும் மௌலானாக்கும் என்ன டிஃபரெண்ட்னா தெரியாது, அது வச்சு ஏதோ ஒண்ணு சரியா, நான் மௌலடி ஆகி மௌலானா ஆகி ஷேக் ஆகி உஸ்தாத் ஆகி என்னென்னவோ ஆகி வக்காலரிசி அது முடிச்சு மாஜிஸ்டர் முடிச்சு என்னுடைய கல்வி தகுதி, நான் ஒரு மாஸ்டர் டிகிரி, நான் ஒரு PhD முடிச்சிருக்கிறேன், ஒரு சாதாரண ஒரு பாஸ் அவுட் ஒரு கிராஜுவேட் கிட்ட நான் தோக்குறதா? அப்போ அந்த தர்க்கம் செய்யக்கூடிய நபருடைய கல்வி தகுதியோ வயதோ பொருளாதாரமோ ஏதாவது ஒன்று என்ன செய்யுது, ஈகோவை எனக்கு உண்டு பண்ணி கேட்க விடாம. இப்ப நம்ம இது எல்லாமே மார்க்க விவகாரத்துக்குன்னு பேசுறோம். ஆனா நம்ம யாரும் மார்க்க விவகாரத்துக்காக எங்கேயும் போய் விவாதம் பண்ண போறது இல்லை. பண்ண போறீங்களா யார்ட்டையாவது? ஆனா உங்களுக்கு இது எங்க தேவைப்படும்? உங்களுடைய உலக விவகாரத்துல தேவைப்படும். பெரும்பாலும் மனைவிமார்கள் சொல்றத, சாரி தப்பா சொல்லிட்டேனா, சரி பெண்கள் தான் இல்லையே சொல்லுவோம், மனைவிமார்கள் சொல்வதை கணவன்மார்கள் நம்மளை பத்தி நான் சொல்லல, பொதுவா சொல்றேன், கணவன்மார்கள் கேட்பதற்கு காரணமே என்ன? என்னை விட 10 வயசு சின்னவா, இவளுக்கு என்ன தெரிஞ்சிடும், அல்லது நான் ஒரு பெரிய கம்பெனில இன்ஜினியரா அப்படி வேலை பார்க்கிறேன், நீ ஒரு பட் ஆனா அவங்க கிட்ட தான் ஹக்கு இருக்கும். இருந்தாலும் இதை ஏன் இவரை ஏற்றுக்கொள்ள விடான்னு சொன்னா ஈகோ. அதே மாதிரி இந்த பசங்க சொல்றத பெரும்பான்மையான தகப்பன்மார்கள் கேட்கறதே கிடையாது. அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், இமாம் அல்பானிலே, அவருக்கே எப்பந்தான் ஆயிருக்கு, கடைசி காலகட்டத்துலதான். இத்தனைக்கும் நீங்க இமாம் அல்பானுடைய ஃபாதர் இருக்காரு, அவர் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. இமாம் அல்பானியுடைய ஃபாதரும் ஒரு ஸ்காலரு. எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஆலிம் அப்படின்னா, அவங்க எல்லாம் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க தானே. அப்பவே இந்த மெக்கால் எஜுகேஷன்லாம் இருக்கு தானே. இந்த எஜுகேஷன் மீது இது அல்பேனியா நகரத்துல அவங்க சில இடங்கள்ல மைக்ரேட் ஆகி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் சிஸ்டம் மேல அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைங்கிறதுனால பையனை ஒரு ஸ்கூல்லயே சேர்க்கல. பையனை ஸ்கூல்ல சேர்க்காம விட்டதுங்கிறது ஓகே, அவரே ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி அவரே பையனுக்கு ஸ்கூல் நடத்தினார். அப்படியாப்பட்ட ஃபாதர் தான் அவர், சாதாரணமான ஃபாதர் கிடையாது. அதனாலதான் இமாம் அல்பானுடைய ஆசிரியருடைய லிஸ்ட போடும்போது முதல் இடத்துல அவங்க வாப்பா இருப்பார். ஆனா என்ன, வாப்பா கத்துக் கொடுக்கும் போது எதை கத்துக் கொடுத்துட்டாரு? ஷாஃபி மதுஹபை கத்துக் கொடுத்துட்டாரு. வாப்பா 8 அடினா மகன் 16 அடியில், அவர் மாஷால்லா 16,000 அடி பாஞ்சிட்டதுனால வாப்பாக்கே பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பத்துல வாப்பாக்கு பாடம் நடத்தும் போது எல்லாம் இவர் கமெண்ட் தான். நீங்க அந்த வரலாறு படிக்கும்போது அவரே சொன்ன வார்த்தை, நானா மிகைப்படுத்தி சொல்வதில்லை. இமாம் அல்பானி அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறில் நடைபெற்ற சம்பவங்கள் பலதை அவங்க ஃபர்ஸ்ட் பர்சனாவே தன்னிலையாகவே எழுதிய சில நூல்கள் இருக்கு. கடைசியா தான் வாப்பா என்ன செய்யறாரு, மூலம் நான் நிறைய பயன்பெற்றேன், நிறைய விஷயங்களை நீ என்ன திருத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, அந்த வயது, அந்த ஸ்டேட்டஸ், பொருளாதாரம், அல்லது நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அல்லது நாம் இருக்கக்கூடிய பதவி, நம்முடைய கல்வி தகுதி, அல்லது நாம் வாங்கி இருக்கக்கூடிய பட்டங்கள், ஏதாவது ஒண்ணு என்ன செய்ய விடாது, நம்மள சத்தியத்தை, நம்மை விட சாதாரணமான நிலையில் உள்ளவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ள விடாது. அதனாலதான் நீதி பத்தி இஸ்லாம் அவ்வளவு சொல்லுது. அசாத்தியமான ஒரு மனிதனால் மாத்திரம் தான் இந்த எதையும் பார்க்காம சத்தியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். சாப்பிடுவோம் சரியா? அடுத்து என்ன? அடுத்து இந்த விவாதம் தர்க்கம் பண்ண போகும்போது இவர்கள் தங்களுக்கென்று ஒரு பாலிசிகளை வைத்திருப்பார்கள். அந்த பாலிசிகளிலிருந்து கடைசி வரைக்கும் மாற மாட்டார்கள். அந்த பாலிசிகள் மாத்திரம்தான் சரி என்று கருதுவார்கள். எப்படி? இவங்க ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க, அந்த பாலிசி தான்
கரெக்ட்னு அவங்க நம்புவாங்க. அந்த பாலிசிக்குள்ள எது சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. இல்லாட்டா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. உதாரணமா வாட்டர் பாட்டிலே முன்னாடி வச்சிருக்கீங்க, சரியா? சில பேருக்கு பாலிசி இருக்குது, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட அவங்க எப்போ தண்ணி இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள தண்ணி எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு கிளாஸ், அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்லையும் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் கப்ல குடிச்சா கேன்சர் வரும்னு அவங்க நம்புறாங்க. பிளாஸ்டிக் கப்ல குடிக்கிறதா அது வர்றதில்லை. பொதுவாகவே பிளாஸ்டிக்கை தவிர்த்துக்கணும், அது வேறு. அப்ப அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நீங்க தண்ணி எப்போ கொடுத்தாலும் அவங்க அந்த கிளாஸ்லயோ அல்லது அந்த கண்ணாடி கிளாஸ்லயோ தான் ஊத்தி குடிப்பாங்க. அது அவங்களுடைய பாலிசி. அது அவங்க ஏத்துக்கிற வரைக்கும் ஓகே. அது என்ன செய்யக்கூடாது, அவங்க அடுத்தவங்க மேல திணிக்க கூடாது. இப்படி வாட்டர் பாட்டில குடிச்சா அதை தப்புன்னு நினைக்க கூடாது. என்ன சொல்றேன், ஓகே வாட்டர் பாட்டில் இப்படி குடிக்கிறத விட ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறது ஓகே, சிறப்பானதாக இருக்கலாம், உங்களோட பாலிசி. ஆனா நீங்க அந்த பாலிசியில அடாப்ட் ஆயிட்டீங்க அல்லது அந்த பாலிசிலேயே நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கிறதுனால எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, அது மாத்திரம்தான் சரி என்று சண்டை போடக்கூடாது. அப்படி யாராவது நம்ம கிட்ட அந்த விஷயமா கருத்து வேறுபாடு கொண்டு தர்க்கம் பண்ண வந்தாங்கன்னா, இவர் ஒரு பாலிசி போட்டிருக்கிறாரு, அந்த பாலிசிக்கு மாற்றமா எதுவும் சொன்னாலும் அதெல்லாம் நேற்றுக்க மாட்டாரா, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்திலே தட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று மார்க்கத்தினுடைய எந்த சட்ட திட்டங்களுக்கும் ஆதாரங்களாக குர்ஆனையும் சுன்னாவையும் தான் எடுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு மதுஹப் சார்ந்த கருத்துக்களை ஆதாரமாக எடுப்பார்கள். அதே போன்று இன்னொரு விஷயம் பாருங்க, எந்த அளவுக்கு ஆழமா ஷேக் சொல்றாங்கன்னா, இஅ்திமாது ஃபில் ஜர்ஹி வ தஅதீல் அலா குதுபில் முத்தஅஸ்ஸிபீன், ஒருவருடைய கருத்தை ஏற்க வேண்டுமா ஏற்கக்கூடாதா, இவர் கருத்து சொல்வதற்கு தகுதி உள்ளவரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க முடிவு பண்ணணும்னா ஒரு விதி இருக்குது. அது உலமாவுல் குதாமா, முர்சென்ற அறிஞர்களுடைய நூல்களை வச்சுதான் முடிவு பண்ணணும். பின்னாடி வாழ்ந்தவர்கள் எழுதிய நூலை வைத்து என்ன செய்யக்கூடாது, அப்படிதான் காயிதாக்கள் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், அந்த பாலிசி எல்லாம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லுவாங்க. அதே போன்று இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா இருக்குது, இது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற விஷயம் தான், அத்தனாஃபுசு பைனல் முத்தகாரிபைனி ஃபில் ஃபதீலா வல் மன்சிலா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இவரை விட நான் வயசுல கூட அல்லது படிப்புல கூட பொருளாதாரத்துல கூட, அதனால என்னுடைய ஈகோ தடுக்குது. இப்ப நாங்க ரெண்டு பேருமே ஈக்குவல். இப்ப என்ன ஏதாவது தடுக்குமா, தடுக்கும். என்ன தடுக்கும், நானும் ஈக்குவல் அவரும் ஈக்குவல், அவர் சொல்றது அப்படி கேட்கறது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல எது காரணம், என்னை விட ஸ்டேட்டஸ்லயோ படிப்புலயோ வயசுலயோ எதுலயோ கீழே இருக்கிறாரு, அதனால என்னுடைய ஈகோ என்ன செய்யுது, அவரு சொல்வதை ஏற்க கூடாதுன்னு தடுக்குது. இன்னொரு நோய் இருக்கு, ஈக்குவலாகவே இருந்தாலும் அப்போ என்ன ஆகும், தடுக்கும். ஏன், அவரோட நான் என்ன குறைஞ்சிட்டேன். எப்படிதான்டா இருக்கிறது ஒருத்தன், எங்க ஒருத்தன் நம்மளோட வயசுல கூட இருக்கணும் அல்லது நமக்கு ஈக்குவலா இருக்கணும் அல்லது நமக்கு கீழே இருக்கணும். நீங்க இப்படி ஒரு பாலிசி வச்சீங்கன்னா யாரும் சொன்னாலும் யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியுமாத்தா? பாருங்க மனிதன் எவ்வளவு நோயோடு அலைந்து கொண்டிருக்கிறான் என்று. அடுத்து அல்-இஅ்திமாத் அலல் ஆராஇ வல் அக்வால், சொந்த கருத்துக்கள் அல்லது எங்கெங்கோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், ஆதாரம் இல்லாத அந்த மூன்றாம் தர புத்தகங்கள் ஏதாவது இருக்கும்ல, அதுல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆதாரங்களாக சொல்லுவோம். அதாவது நேரடியாக தகுதி உள்ள தகைமை உள்ள நூற்களில் இவர்களுக்கு ஆதாரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் என்ன முடிவுக்கு வரணும், இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு முடிவுக்கு வரணும். ஆனா நான் அப்படி முடிவுக்கு வர மாட்டேன், எனக்கு ஆதரவாக எங்காவது ஒரு ஆதாரம் இருக்கிறதான்னு பாக்குறது. இன்னும் சில பேர் இருக்கிறான், ஆதாரமே கிடைக்கலையே ஆதாரத்தை உருவாக்குவான். உதாரணமா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நான் பிடித்த முயலுக்கு 3 காலு அப்படின்னு. வீட்டுல எண்ணி பார்த்தா எத்தனை இருக்கும், 4 இருக்கும். ஆஹா, டக்குன்னு ஒண்ணு பிடிச்சி உடைச்சு விட்டா இப்ப நான் பிடித்த முயலுக்கு 3 கால். கேள்விப்படுறீங்களா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். முயலுக்கு எத்தனை கால் இருக்கும், 4 கால் இருக்கும். எண்ணி பார்த்தா அதுல எத்தனை இருக்கும், ஆஹா இது நம்ம சொன்ன கருத்துக்கு முரண்படுது, ஆதாரம் இல்லையே, நோ ப்ராப்ளம். அந்த முயலுக்கு சேதாரமாகவே ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு ஆதாரம் வேணுங்கிறதுனால என்ன செய்யறது, அந்த முயலுக்கு உண்டான மூணாவது காலுக்கு அப்புறம் இருக்க 4வது காலை உடைச்சிட்டேன்னா இப்ப எனக்கு உண்டான ஆதாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்படிலாம் நீங்க தேடக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு தர்க்கம் செய்யறதுக்கு ஆதாரம் சொன்னா ஒண்ணு குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, தகுதி வாய்ந்த உலமாக்கள் எழுதி இருக்கிற புத்தகங்கள் இருக்கு, அதுல இல்லையா நம்ம என்ன செஞ்சிடணும், மனமாற்றத்திற்கு தயாராயிடணும். ஆனா நம்ம ஈகோ நம்மள விடாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலஸ்தீன்ல லெபனான்ல ஒரு எழுத்தாளர் ஒருவர் அந்த பத்திரிகையில் 3வது பக்கத்தில் 30வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார், இதோ பெரிய ஆதாரம் அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனுடைய நோய், அந்த இயல்பான நோயை அவன் என்ன செய்யாது, நீதியாக இருக்க விடாது. அப்படிங்கிறது விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன் போடுறாங்கன்னா, நீங்க ஒரு தாலிபுல் இல்மாக கல்வி தேடும் மாணவராக தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு சபைக்கு போய்விட்டால் இவைகள் எதுவுமே உங்களை ஆட்படுத்தாத அளவிற்கு நீங்க என்ன செய்யணும், ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த விஷயங்களை சொல்றாங்க. அதே போன்று
இந்த ஆதாரங்களை எடுத்து வைக்கும் போது அதுல நம்ம நளினத்தை கடைபிடிக்கணும், மன இச்சைக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது, பேணுதலாக இருக்கணும். அதே போன்று சத்தியம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறவெறி, இனவெறி, மதுஹப் வெறி, அந்த மாதிரியான அந்த வெறிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும், தவிர்த்திடணும். அதே போன்று நம்முடைய மாற்று கருத்து சொல்ல வரும்போது அதில் நேரடியாக நமக்கு ஆதாரம் இல்லாவிட்டாலும், முழுமையாக நமக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு உடன்படாவிட்டாலும், அட்லீஸ்ட் எந்த விஷயத்தில் நம்மை உடன்பட வைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஆதாரம் இருக்கு அதுக்கு உடன்பட்டுறணும். அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற விஷயத்திலும் சரி, எதிர்க்கிற விஷயத்திலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். ஒரு விஷயத்த அவர் ஆதாரங்களை வச்சு உறுதிப்படுத்துறாரு, முயற்சி பண்றாரு, அது முழுமையாக என்னை என்ன செய்யவில்லை, என்னை அதை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய மனப்போக்கத்தை தரல. இருந்தாலும் எவ்வளவு தந்துதோ அதையாவது என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதை முடிச்சுக்கும். அதாவது இந்த மறுப்பு சொல்லும் போது அது ஒரு கலை. அந்த கலையில் திறமையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போதே மறுப்பை கொண்டு ஆரம்பிக்காமல் முதல்ல 2 பேர் எதுல உடன்பட்டு இருக்கிறீங்களோ அதை கொண்டு ஆரம்பிங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயம் அதுலதான் உங்களுக்கு மறுப்பு அப்படின்னா, அப்ப உங்களுக்கு இடையில ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும்ல, இதே நம்ம லைஃப்லயே நம்ம அப்ளை பண்ணோம்னா நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். குறிப்பா கணவன் மனைவி சண்டைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் குறித்து தான் பேச வருகிறோம் அப்படின்னு சொன்னாலும் 2 பேரும் உடன்பட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கும்ல, அதுல என்ன செய்யணுமா, இப்போ பிரியாணிக்கு வெங்காய சம்பல் செய்யணுமா அல்லது கத்திரிக்காய் பச்சடி செய்யணுமாங்கிறதா இப்ப கருத்து வேறுபாடுக்கு காரணம். வா உட்கார், நீ உன் ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வா, நான் ஏன் ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வரேன், வெங்காய சட்னி சாப்பிடுறது நல்லதா கத்திரிக்காய் சட்னி சாப்பிடுறது நல்லதா, நம்ம விவாதம் பண்ணி முடிவெடுக்கலாங்கிறத பேச வந்துட்டீங்கன்னா, முதல்ல 2 பேரும் பிரியாணியில ஒன்னா தானே இருக்கிறீங்க, பிரியாணி செய்யணுங்கிறத ஒன்னா தானே இருக்கிறீங்க, அதை கொண்டு ஆரம்பிங்க, சுமூகமா முடிஞ்சிருங்கிறார் ஷேக். வேற ஒண்ணும் கருத்து வேறுபாடா வராது. அதுல நீ என்ன வேணாலும் செய்யுமா, நீ செய்யறத நான் சாப்பிட்டு போயிருவேன், நீங்க பிரச்சனையே வராது உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த சகோதரர்களே, ஷேக் சொல்ற இன்னொரு விஷயம் இத்திபா சுன்னாமின் குல்லி வஜு, எல்லா இடத்திலும் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அதே போன்று அசத்தியத்தினுடைய குறைகளை பேசுவதற்கு முன்னால் சத்தியத்தினுடைய தெளிவுகளை பேசணும். அசத்தியத்தினுடைய குறைகளை சொல்லணும், ஆனா அந்த குறைகள் சொல்வதற்கு முன்னாடி எதை சொல்லணும், சத்தியத்தினுடைய தெளிவுகள் சொல்லணும். அடுத்து ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது லா துதஹிமு ஷுபஹா, குற்றச்சாட்டை கனமாக்கி விடாதே. குற்றச்சாட்டை என்ன செய்யக்கூடாது, கனமாக்க கூடாது. அப்படிதானா? அவன் என்ன உதாரணமா நம்மள ஒரு எடுத்தறிஞ்சு பேசுறான்னு வைங்களேன், நான் வரையான்னு கேட்டேன், வரமாட்டேன்ட்டான், அதுதான் சொல்லணும், வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா, வரமாட்டேன்னு தானே சொன்னான், வரமாட்டேன், அப்ப வரமாட்டேங்கிற வார்த்தை தான், ஆனா அதை நம்ம சொல்ற விதம் என்ன செய்யுது, வேறுபாடை தருகிறது. அதனாலதான் லா துதஹிமு ஷுபஹா, குற்றச்சாட்டு எதுவோ, தர்க்கத்திற்குரிய மைய கருத்து எதுவோ அதை என்ன செய்யாத, அது கனப்படுத்தி விடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று ஆதாரங்களை எடுத்து வைக்கும் போது அந்த வாதி பிரதிவாதி எடுத்து வைப்பவன் எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறானோ அதை பயன்படுத்தி கொள்ளாது. வாதங்களை எடுத்து வைக்கும் போது அவனுக்கு அந்த வார்த்தைகள் சொல்ற விஷயமோ அந்த தடுமாற்றங்களோ ஏதாவது வந்தா அதை நீ என்ன செஞ்சிடாத, பயன்படுத்திக்காத. அவனுடைய பலவீனத்தோடு விளையாடாது, உன்னிடத்தில் இருக்கிற பலத்தை கொண்டு விளையாடு. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தர்க்கம் பண்ணும்போது, விவாதம் பண்ணும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் பலமா இருக்கணுமே தவிர அவனிடத்தில் இருக்கிற குறைபாடு, பலவீனம் எப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய பலமாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேக் அவர்கள் சொல்றாங்க. இதுதான் இது எல்லாமே மாஷா அல்லாஹ். இவ்வளவு நேரம் நாம் படித்த இந்த விஷயங்களில் இருந்து குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஷேக் சொல்லி இறுதியாக அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் மீறுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சொல்றாங்க. அது ஏற்கனவே நம்ம வகுப்புகளே நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டோம். அப்ப அந்த வகையில் சகோதரர்களே, இப்போது நாம் படித்த இந்த புத்தகம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்துங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. எந்த விஷயத்தை நாம் தர்க்கம் சொல்லுகிறோம், தர்க்கம் செய்ய போகிறோமோ அல்லது கருத்து வேறுபாடு கொள்ளுகிறோமோ, அந்த கருத்து வேறுபாடு கொள்ளுகிற விஷயம் உண்மையிலே தகுதியுள்ள விஷயம் தானாங்கிறது முடிவுக்கு வரணும். அதே போன்று எதிராளி எந்த விஷயத்தில் மாறுபடுகிறாரோ அந்த விஷயமும் நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு எதிர்கருத்தாக நாம் வலு சேர்க்கும் விதத்திலே சொல்லக்கூடிய வாதங்கள் என்னவாக இருக்க போகிறது, அந்த விஷயத்தில் நமக்கு அறிவு இருக்கணும். நம்ம என்னதான் முழு தயாரிப்போடு போனாலும் எதிராளி சொல்லுகிற விஷயத்தில் நியாயம் இருக்கிறது என்ற நம்முடைய உள்மனம் உணர்ந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று எதிராளிக்கு எப்படி தகுதி இருக்கிறதோ அதே போன்று மறுப்பு சொல்லுகிற நமக்கும் அந்த துறை சார்ந்த அறிவு போன்ற அந்த தகுதிகளும் இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும் போதுதான் அது ஒரு மன்ஹஜ் சார்ந்த ஒரு மறுப்பாகவும் ஒரு மார்க்கமயமாக்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதலுடன் கூடிய
ஒரு அம்சமாகவும் இருக்கும். இல்லைன்னு சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய பயன்களை விட பாதிப்புகள் என்ன ஆயிடும், அதிகமாயிடும். அதனாலதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் உள்ள அறிஞர்களில் விவாதம் செய்து தர்க்கம் செய்த அறிஞர்களுடைய எண்ணிக்கையை விட விவாதம் செய்யாமல் தர்க்கம் செய்யாமல் சத்தியத்தை நிலைநாட்டிய அறிஞர்கள் தான் அதிகம். சரிதானா? அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும்னு நம்ம நம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு உண்மையிலேயே ஒரு சிறந்த வகுப்பு. இந்த மாதிரி புத்தகத்தின் அடிப்படையில் வைத்து நாம் சில விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அறிந்து கொள்ளும் போது 2 பயன்கள் வருது. ஒண்ணு, நம்முடைய கல்வி பாதுகாக்கப்படுது. இன்னொன்னு, துறை சார்ந்த நிபுணத்துவத்தை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். ஏன்னா இப்ப இவங்க இந்த நூல் எல்லாம் எழுதுறாங்கன்னா பல நூல்களை படித்து பார்த்து ஆய்வு செய்து ஆதாரங்களை திரட்டி தான் அவங்க தொகுக்கிறாங்கன்னும் போது இது ஒரு பயனுள்ள விஷயங்களாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போது நாம் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இந்த 10 நிமிடத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்களில் இவ்வளவு நேரம் நம்ம என்ன படிச்சோம், என்ன பார்த்தோம், அதுல என்ன பயன் பெற்றோம் அப்படிங்கிறத கோர்வையா யாராவது சொல்றீங்களா? فضل يا شيخنا. نشرب الشاي والله.